கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சங்கீதம் 68வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை தியானிப்போம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுசாமி இதற்கு முன்பு, அதாவது தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி, அப்போ ஏறினார் என்று சொன்னால் அதற்கு முன்பு இறங்கினார் என்பதை நம்ம பொருள்பட முடிகிறது. இதை தான் எபேசியர் 4:9வது வசனத்தில் சொல்கிறார். ஏறினார் என்பதற்கு அதற்கு முன்பு பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா என்று சொல்லுவார். எனவே அப்போ இயேசுசாமி இந்த பூமியில் நமக்காக பிறந்தது, நமக்காக இந்த தாழ்விடங்களாகிய இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசுசாமி இந்த பூமியில் வந்தார். அவர் வந்ததின் நிமித்தமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதான் உன்னதத்திற்கு ஏறினார். அப்போ உன்னதத்திற்கு ஏன் ஏறினார் என்று சொன்னோம் அப்படின்னாக்க, அவர் ஜெயம் கொண்டார். அவர் இந்த பூமியில் வந்து பிறந்ததுனால பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை. அவர் பாவங்கள் செய்யாமல் இந்த பூமியில் ஜெயம் கொண்டதினாலே அதான் அவர் ஏறினார். அப்போ ஜெயம் கொண்டதினாலே சிறைப்பட்டவர்களை, யார் சிறைப்பட்டவர்கள்? பாவத்திலே சிறைப்பட்ட மக்கள்களை அவர் பரிசுத்தத்திலே சிறைப்படுத்தி கொண்டு சென்றார் என்று இந்த இடத்துல விளங்குகிறது. அதான் சிறைப்பட்டவர்களை, பாவத்தில் சிறையில் காணப்பட்டவர்களை பரிசுத்தத்தில் சிறைப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இதை தான் ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை சொல்லப்படுகிறது. படிக்கிறேன், கேளுங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்போ முன்பு நம்ம பாவத்தில் அடிமையாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் நம் நீதிக்கு அடிமையாக்கப்பட்டோம் என்று இந்த இடத்துல சொல்கிறார். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, முன்பு நம்ம என்ன பண்ணோம்? பாவத்தை துணிகரமாக செஞ்சுட்டு இருந்தோம். ஆணவ பாவத்தில் இருந்தோம். பாவத்தையே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அந்த பாவத்தை எப்படி நாம் ஒரு துணிகரமாக, ஒரு ஆணவத்தில், ஒரு வைராக்கியத்தில், அதை ஒரு பெருமையாக செஞ்சோமோ அதுபோல் பரிசுத்தத்தில், அதான் சொல்கிறாரு, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அப்போ நீதியான காரியங்களை செய்வதில் நாம் சந்தோஷப்பட்டோம், பெருமை கொண்டோம், உற்சாகப்பட்டோம். அதை நம்ம உணர்ந்தும் செய்கிற அந்த உணர்வுகள் நமக்குள்ளாக அவசியம். ஏன்னா நம்ம இப்பொழுது பாவத்தில் சிறைப்பட்ட நாம் பரிசுத்தத்தில் சிறைப்பட்டவர்களாக காணப்படுறோம். எனவே நாம் நீதிக்கு எதுவான காரியங்களில் உற்சாகப்பட்டு நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமானால் தேவனுடைய சமூகத்தில், அதாவது உன்னதத்திற்கு ஏறின இயேசுசாமியினுடைய சமூகத்தில் நாமும் ஜீவிக்க முடியும். அதான் அடுத்தது சொல்கிறாரு, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். அப்போ நீதிக்கு எதுவான காரியங்கள் நம்ம இடத்துல ஆரம்பத்தில் இல்லை. இப்பொழுதோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுதோ, இப்பொழுதோ உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? இப்பொழுது வெட்கமாக, இப்பொழுது நமக்கு என்ன இருக்குது? அந்த பாவமான காரியங்களை செய்வது ஐயய்ய, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வெட்கப்படுறோம் இல்லையா? அப்போ வெட்கமாக தோன்றுகின்ற இந்த காலத்தில், அக்காலத்தில் நமக்கு என்ன கிடைச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்கிறார். ஏன்னா நம்ம பாவத்தினால நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவது கிடையாது. அதான் அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம் தானே. அவைகள் முடிவு மரணம் தானே, ஆசீர்வாதம் இல்லை, அது மரணம் தானே என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறாரு, இப்பொழுதோ நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ தேவனுக்கு இன்றைக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதலின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கிறது நித்திய ஜீவன். எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் பாவ வழிகளில் இருப்பது பிரயோஜனம் இல்லை. இதை தான் சகரியா 9:12 கூட சொல்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். அப்போ நம்பிக்கை இருக்குது, ஆனால் பாவத்தில் இருக்கிறோம். அரண் என்ற பரிசுத்தத்துக்கு திரும்பலை. அப்படி இருக்கிறப்படும் பொழுது நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? எனவே நம்பிக்கை இருந்து
அரண் என்ற பரிசுத்தத்துக்கு திரும்பப்படும் போது நமக்கு இரட்டிப்பான நன்மை, இந்த பூமிக்கு எதுவான ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்கு எதுவான ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே இயேசு சாமி நம்மை சிறைப்படுத்தி கொண்டு சென்றார். பாவத்தில் சிறைப்பட்ட நம்மை சிறைப்பிடித்து கொண்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றார் என்று இந்த வசனம் ஒரு அருமையாக சொல்லப்படுகிறது. திரும்ப படிக்கிறேன். 68வது சங்கீதம் 68:18 சொல்றார். எனவே தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். அப்ப நம்மள பரலோக ராஜ்யம் சேர்க்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக, பாவிகளாகிய மனுஷர்களுக்காக, அநியாயக்காரர்களாகிய மனுஷர்களுக்காக, அதுவும் துரோகிகளாகிய அப்படின்னா கூட இருந்து காட்டி கொடுத்தான் பாருங்க யூதாஸ்காரியர், அது போன்ற மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். என்ன வரம் அப்படின்னா மரணத்தை அவதரிக்கிற வரம், மரணத்தை பெற்றுக்கொள்கின்ற வரம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கொடுமையின் வரத்தை அவர் இந்த பூமியில் நமக்காக பெற்றுக்கொண்டார். அவமானத்தின் வரங்களை பெற்றுக்கொண்டார். அவர் இந்த பூமியில் அவர் பாடுகளை நினைக்கப்படும் பொழுது உண்மையாகவே அதை உணர்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் சத்தியத்தின் வழியில், நீதியின் வழியில் பிரவேசிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தண்டனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட அதுவும் ஒரு சாதாரண பாவிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கூட பெருசாக கிடையாது. ஆனால் பரிசுத்தமான தேவனுக்கே அப்பேற்பட்ட தண்டனையை இந்த பூமியில் கொடுத்தாலும் அந்த வரங்களை அவர் அனுபவித்தார். அப்படி கொடுத்தாலும் அவர் சொன்ன வார்த்தை அதை விட பெரிதான ஒரு வார்த்தை. என்னன்னா, பிதாவே இவர்களை மன்னி, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். உண்மையாகவே நம்மை மீட்கும்படியாக வந்த ஒருவர் தான் இயேசு சாமி. அவரை உணர்ந்து அவர் வழியை பின்பற்றுவோமானால் நாமும் உன்னதத்திற்கு ஏற முடியும். அவர் ஸ்தானமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வருகின்ற நாட்களிலே தேவனை பின்பற்றுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தின் வழிகளை பின்பற்றுங்கள். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.